அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களை ஜியாரத்து செய்தல். முஸ்லிம் அல்லாதவர்களை ஜியாரத் செய்ய 119. இப்ப முஸ்லிம் அல்லாதவர்களை ஜியாரத் செய்ய கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஜியாரத் செஞ்சாங்க. அப்போ இப்படி சொல்லலாமே, என்ன உம்மா முஸ்லிம் என்றலாம். நம்ம ரெண்டு மாதிரி ஃபத்வா வரலாம். எப்படி? அதாவது முஸ்லிம் அல்லாத ஜியாரத் பண்ணக்கூடாது, அப்ப ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணா அதான் உம்மா முஸ்லிம், அதனால ஜியாரத் என்ன செஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை. முஸ்லிம் அல்லாஹ்வுடைய கபர்களை ஜியாரத்து பண்ணலாம். முஸ்லிம் அல்லாஹ்வுடைய ஜியாரத்து கபர்களை ஜியாரத்து பண்ணலாம். எது தடை அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் பண்றது, அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் பண்றது, அவர்களை என்னது போற்றுகின்ற அமைப்பில் மதிக்கின்ற அமைப்பில் போய் என்ன செய்யறது, அங்க நிக்கிற, இதுதான் தடை. எதுக்கு ஆதாரம்? ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அதாவது இஸ்தஅதன்து ரப்பி அன், அதாவது அஸ்தக்ஃபிர் லி உம்மி, என் உம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேட நான் என்ன செஞ்சேன், இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன்லி, இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் அனுமதி இல்லையா, உலகத்துல எல்லாருக்கும் அனுமதி இல்லையா? உலகத்துல எல்லாருக்கும் அனுமதி இல்லை. வஸ்தஅதன்து ரப்பி அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை ஜியாரத் பண்ண அனுமதி கேட்டேன். ஃபஅதினலி, எனக்கு அனுமதி தான். ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் அனுமதியா, உலகத்துல எல்லாருக்கும் அனுமதியா? உலகத்துல எல்லாருக்கும் தான் என்னது அனுமதி. எப்படி? இல்ல வரேன் நான் முடிச்சு சரியா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயுடைய கபரை நான், அவர் சொல்ல கேட்கிறேன், நான் கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன். அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு அனுமதி தந்தான். அப்ப அனுமதி தந்தான் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சுக்கிறான், இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறான். இந்த அனுமதியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், சந்தேகமே இல்லை. இல்லைன்னு சொன்னால் தடை மட்டும் என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேட தடை என்ற மட்டும்தான் என்ன செஞ்சிடும், ரசூலுல்லாஹ்களுக்கும் மற்றவங்களுக்கு பொதுவானது, ஜியாரத் செய்யற ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும்தான் என்னது அனுமதி ஆயிரும். எப்பயும் ஒரு சட்டத்தை நம்ம சுருக்கிறால், ஒரு சட்டத்தை ஒரு தலைப்பு கீழே கொண்டு வரதாக இருந்தால் அதுக்கு தனியான ஆதாரம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தனியான ஆதாரம் இல்லாம என்ன செய்யலாது, சுருக்க முடியாது. எனவே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கபர்களை என்ன செய்யலாம், ஜியாரத்தை செய்யலாம் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்து சொல்லுகிறது. ரைட். இது அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்த அனுமதியா குறிப்பிட்ட வட்டத்தில் அனுமதியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்றதுக்கு பொதுவான வேற வேற செய்திகள் என்ன செய்து வருது. பொது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதற்கு இது மட்டுமல்ல, தாய் தந்தைக்கும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி, அது அல்லாம வேறு வேறு செய்திகள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேட, இறந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாதுன்னு வருது. அதே போல கபர்ல நிக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. வலா தகும் அலா கபரிஹி, கபர்ல போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், உபை இப்னு சலூலுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா கபர்ல போய் நிக்க வேண்டாம் என்று உபை இப்னு சலூலுக்கு குர்ஆன் வசனத்தை இறக்குறான்னு சொன்னா அது ஜியாரத்துக்கு தான் தடை. அங்க எதுக்கு தடை, ஜியாரத்துக்கு தான் அங்க தடை. என்ன கபர்ல போய் நிக்கிறேன்னா என்ன ஜியாரத்து, வலா தகும் அலா கப்ரிஹி, அதுக்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து மரணித்திருக்கிறார்கள் சொல்றான். ஒரு பாயிண்ட். இங்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அனுமதிக்கிறான். எனவேதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், தாய் தந்தைக்கு மட்டும் இந்த அனுமதி. எப்படி அனுமதி, இந்த அனுமதி தாய் தந்தைக்கும் மட்டும் உரிய அனுமதி. அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றாங்க. அலி இப்னு அபி தாலிப் இருக்கிறாங்களே, அலி இப்னு அபி தாலிப் அந்த செய்தி வரையில கொண்டு வரல. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய், இன்ன அம்மக்க ஷேக் அல்தால் கதுமாத், உங்களது வழி தவறிய தந்தை மரணித்து விட்டார், பெரிய தந்தை மரணித்து விட்டாங்க. அவர் அப்படிதான் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அவரை போய் அடக்குங்கள். வலா துஹதிதன்ன ஷைஅன் ஹத்தா தல்கானி, என்னை சந்திக்கும் வரைக்கும் வேற எதுவும் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம், அடக்கிட்டு வாங்கன்றான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அங்கேயும் அடக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, மகனுக்கு. ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா போனதாக என்ன செய்யல, வரல. ரசூலுல்லாஹ் போனதாக வர, ரசூலுல்லாஹ் போனதெல்லாம் மரணத்தை ஞாபகப்படுத்தி அவருக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க. 3-4 ஜனாசாக்களுக்கு போனதா அவர் காஃபிர்கள்ட்ட எல்லாமே எதுக்கு போய்க்குது, இஸ்லாத்தை சொல்வதற்காக சென்ற செய்திகளை தான் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே இந்த பொது அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், தாய் தந்தையுடைய சட்டத்தை இஸ்லாம் எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு கொடுத்தே என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. தாய் தந்தைகளுக்கு உலக ரீதியாக அன்போடு இருக்கணும், அவர்களை கட்டுப்படணும், அவர்களுடைய ஜனாசா வேலைகளில் அவர்கள் காஃபிர்களாக இருந்தால் ஈடுபடலாம், அவர்களை அடக்கலாம், அவர்களை குளிப்பாட்டுறது, அவர்களை அடக்கிறது, அவருடைய கபரை ஜியாரத்தை செய்யறது எல்லாமே காஃபிர்களாக இருந்தாலும் என்ன அனுமதி. அது அல்லாதவர்களுடைய கபர்களுக்கு என்னது அனுமதி இல்லை என்கின்ற அந்த பகுதியை என்ன இந்த 2 செய்திகள் மூலம் சொல்றாங்க. இதுல என்னன்னு சொன்னால், ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் இந்த பகுதியை இந்த இடத்துல கொண்டு வரல. ஆனா இதை எந்த இடத்துல கொண்டு வரார் என்று சொன்னால், அதாவது ஜனாசாவை விசிட் பண்ண போறது, ஏன் விசிட் பண்ண, நோயாளியை விசிட் பண்ண போறது, ஏன் விசிட் பண்ண போகலாம் என்கின்ற ஒரு பாடம் வந்துச்சு. அதுல இந்த பகுதி என்ன செஞ்சாரு, முழுசாக அவர் கொண்டு வந்தார், கூடாது அப்படின்னு சொல்லி. அது என்னது கூடாது. அப்ப ஜனாசா நோயாளியா இருக்க கூட விசிட் பண்ண போறதே கூடாது. உலகத்துல கொஞ்சம் பிரயோசனம் இருக்கிற டைமே அதுதான்.
அந்த டைம்ல கூடாது என்று சொன்னா இதனை தடை செய்யப்பட்டு. அடுத்து இன்னொரு பகுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை சுமத்திட்டார்கள் ஒரு நபி தோழர் சொல்றாரு. என்ன? ஹைதுமா மரர்த பி கப்ரின் முஷ்ரிக்கின், ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கு பக்கத்தால் நீங்க நடந்து சென்று சொன்னா ஃபபஷிர்ஹு பின்னார், உனக்கு நரகந்தான் என்று பஷாரத்து சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி தோழர் என்ன செய்யறாரு? சொல்றாரு, ரசூலாங்க எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை தந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த நபி தோழர் என்ன செய்வாரு? சொல்வாரு. மற்றவங்களோட விஷயத்துல அவங்க விரும்பி செய்யலாம், ஆனா இவர விஷயத்துல அது கடமையை என்ன செய்யும்? ஆகிவிடும் என்ற பகுதியை 119 என்ன செய்யறாரு இவர் கொண்டு வருகிறார்.